Hi friends, welcome to Jay's Creations. இந்த எபிசோடில் நம்ம செய்ய போகிறது ஒரு அழகான imprint jewelry. ஸோ என்ன மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்டுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஃபெவிக்கல் மோல்டிட் கிளே எடுத்துக்கோங்க, black paint, gold dust, cookies roller pin, jewelry tools, eye pins, connector rings, black cord, cookies cutters, brush, glue. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த மோல்டிட் இப்பாக்சி காம்பவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா அது உள்ளே வந்து 2 காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒயிட் டோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ஜுவல்லரிக்கு உண்டான பேஸ். இது நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம ஒர்க்கிங் ஏரியா மேலே இந்த மாதிரி பவுடரை வந்து டால்கம் பவுடரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த ரோல் பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மோல்டிட் கிளேயை வந்து இதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். இது வந்து பெண்டன்ட் ஜுவல்லரி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திக்கராக இருக்கணும். இப்போது இது மேலே நம்ம வந்து இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டு கிரியேட் த இம்ப்ரெஷன் we need a roller pin like this. இது வந்து குக்கீஸ் ரோலர். அந்த பின்னை எடுத்துகிட்டு நம்ம இந்த இங்கே ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கிளே, அது மேலே மெதுவாக நம்ம இதை வச்சு ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது உள்ள நல்ல இந்த டிசைன்ஸ் கிளியராக தெரியுது. குக்கீஸ் கட்டர் எடுத்துப்போம். ஸோ அந்த கட்டர்லையும் அவுட்டரில் கொஞ்சம் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது இது மேலே இந்த கட்டர் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த ஷேப்புக்கு இந்த கிளேயை வந்து கட் பண்ணி எடுப்போம். இப்போது நம்மளுக்கு இந்த பெண்டன்ட்டுடைய பேஸ் வந்து ரெடி ஆகிடுது. அடுத்ததில் நம்ம வந்து ஹேங்கிங்க்கு ப்ரொவிஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஐபின் எடுத்துப்போம். கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது இந்த ஐபின் வந்து நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு சைடில் நம்ம இந்த மாதிரி கார்டு கோக்கிறதுக்கு ஐபின் இன்சர்ட் பண்ணிட்டோம். ஆப்போசிட் சைடில் வந்து சின்னதாக ஒரு ஹேங்கிங்க்கு கொஞ்சமாக கிளே எடுத்துகிட்டு ஒன்ஸ் அகெயின் அதை ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டியர் ட்ராப் ஷேப்க்கு ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து இப்போ 2 ஐபின்ஸ் ஒன்றா சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இந்த டியர் ட்ராப் உள்ள இன்சர்ட் பண்ணிடுவோம் ஒரு சைடை. இந்த அதர் சைடு வந்து இப்போ இந்த பெண்டன்ட்டுக்கு நம்ம மேலே இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துக்கு ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் வந்து அதர் பின்னை இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து லெட் இட் ட்ரை கம்ப்ளீட்லி பிஃபோர் வி கலர் இட். ஸோ பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ஒரு ப்ரஷ்ஷில் இப்படி லோட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஃபுல்லாக அடிச்சிடுவோம். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் அடித்து முடித்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் எப்படி கலரிங் கோல்டு டஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சமாக கோல்டு டஸ்ட்டை வந்து நம்ம இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போது இந்த டஸ்ட் வந்து கையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு இப்படி 2 ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆன் டாப் ஆஃப் த பெண்டன்ட் இந்த மாதிரி இதை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அந்த டிசைன் எம்பாஸ்டாக இருக்கிற இடத்துல நம்மளுக்கு இந்த டஸ்ட் வந்து போய் டெபாசிட் ஆகும்போது நல்ல கிளியராக ப்ராமினெண்ட்டாக இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம கலரிங் முடிச்சாச்சு ஃபார் த பெண்டன்ட். சேம் வே இந்த கீழே இருக்கிறதுக்கும் ஜஸ்ட் அங்கங்கே இப்படி டச் பண்ணிக்கலாம் நம்ம கோல்டு டஸ்ட்டு. இப்போது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இந்த பெண்டன்ட்டில் கலரிங் ஓவர் ஆகிடுது. அடுத்தது இங்கே வந்து நம்ம இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் மேலே ஹேங்கிங்க்கு. ஸோ அதுக்கு நம்மளுக்கு பிளாக் கார்ட் வேணும், ஒரு கனெக்டர் ரிங் வேணும். இந்த கனெக்டர் ரிங்கை வந்து நம்ம இந்த இடத்துல அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல கனெக்டர் ரிங் அட்டாச் பண்ணிவிடுவோம். அதில் இந்த கார்டையும் சென்டர் எக்ஸாக்ட் சென்டர் போர்ஷனையும் இதில் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், ஒரு இம்ப்ரிண்ட் ஜுவல்லரி அழகாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் இன்னொரு ஐட்டமோட ஐ வில் மீட் யூ. அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜேஸ் கிரியேஷன்ஸ்.